வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று பெயர் சூட்டிக் கொண்டது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் எதுவும் செய்யப்படவில்லை. சட்டமன்றத்தில் கலகங்களோ கலவரங்களோ எதுவும் இல்லை. ஜனநாயகம் மிகச்சிறந்த முறையில் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த 5 ஆண்டுகளும் அவைத்தலைவராக சபாநாயகராக இருந்த திரு அப்பாவு அவர்களை நமது நிகழ்ச்சிக்காக சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வானளாவிய அதிகாரம் பற்றி சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிகப்படியான தகுதி நீக்கங்களோ கலவரங்களோ குழப்பங்களோ எதுவும் இல்லை. இந்த அவையை நடத்தி சென்ற அனுபவம் எப்படி இருந்தது? வானளாவிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையவே கிடையாது. அந்த சபைக்கு தான் உண்டு. நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குத்தான் வானளாவிய அதிகாரம் உண்டே தவிர சட்டப்பேரவை தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. அந்த அவை கொடுக்குற அதிகாரம் தானே தவிர தனிப்பட்ட அதில் சபாநாயகர்ன உடனே எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சபை ரொம்ப நல்லா ஜனநாயக முறையில் நடக்குன்னா முதல் நாள் முதல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது ஒரு ஜனநாயக பாதையில் நடக்கணும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை முழுமையாக பேச வச்சு ஆளுங்கட்சிக்காரங்களை பேச்சை குறைங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு என்ன கேட்டாலும் நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க, எளிதாக சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிடுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சி சபையில் பதிவு பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வாய்ப்பு. ஆகவே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயக பாதைக்கு 2021 கொண்டு வந்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள். ஆகவே தான் அது ஜனநாயக முறையில் இந்த சபை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். இல்லை, அந்த 37 ஆண்டுகள்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்களா? அது ஏன்? அது நீங்கள் கூட்டி கழித்து பார்த்துக்கிடுங்க. யார் காலத்தில் தெரிஞ்சுக்கிடுங்க. அதை ஓகே ஓகே. கடந்த கால அனுபவங்கள், கடந்த காலங்களில் அது ஒரு ஜனநாயகம் இல்லை. அது 37 வருஷம் இல்லை, அவ்வளோதான். இந்த பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த தோணுனதுக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகும் அதை நிறைவேற்றி கொடுக்க முடிஞ்சிருக்கா? இல்லை, மாண்புமிகு முதல்வர் என்ன அழைச்சி இப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு தராங்க. அப்போ தலைவருடைய எண்ணம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதுக்கு எதிர்கருத்து சொல்லலை, நன்றியா அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சபைக்கு வந்ததுக்கப்புறம் என்னை ஒரு நாள் கூட ஏன் இப்படி ரூலிங் கொடுத்தீங்க, ஏன் இப்படி கொடுத்துருக்கலாமே, அட்வான்ஸாட்டு இதை இப்படி கொடுங்க, எந்த தகவலும் சொல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் தலையிடுவாங்க. நான் ஆளுங்கட்சிக்கு குறித்த நேரத்தோடு நிறுத்தினேன்னா சபையில் முதல்வர் இருந்தால் கொடுங்கம்பாங்க. இன்னும் நான் முதல்வர் சொன்னதுக்காக நான் தாரேன் அப்படின்னு தான் சொல்லியே கொடுப்பேன். அப்போ தான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க சபையிலே சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா போதும், குறைங்க, எதிர்கட்சிக்கு கொடுங்க. இது எந்த முதல்வரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அது ஒரு ஜனநாயகமாக நடத்தணுங்கிற உணர்வு இருந்தால் மட்டும்தான் அதை நடத்த முடியும். அந்த வார்த்தை வெளியே வரும். வெறும் வெற்று வார்த்தையாட்டும் இல்லை. எனக்கு அப்படியே கலைஞர் தான் ஞாபகம் வரும். கலைஞரும் அதே மாதிரி தான் பேச விட்டு பதில் சொல்லுவாங்க. அதே போல தான் நீங்கள் பேசுங்க, நான் பதில் சொல்லுவாங்க முதல்வர். அது பெரிய ஒரு தனிச்சிறப்பு கலைஞருடைய வாரிசாட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதோட எந்த சந்தர்ப்பத்தில் கூட சபையில் ஒரு முறை கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் டென்ஷன் ஆட்டோ கோபமானதில்லை. யார் பேசினாலும் அப்படியே உட்கார்ந்து உற்று நோக்கி கவனித்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையாக இருக்கும், அது சரியாக சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நிறைய கேட்பாங்க. அப்போ எதிர்கட்சிகளை எல்லாம் பேச விடுங்க, நம்ம குற்றத்தை சொல்லட்டும், நம்ம பதில் சொல்லுவோம். அது இன்னைக்கு இந்திய அளவில் வேற யாருக்கும் இவ்வளோ பெரிய பொறுமையாட்டு இருந்து பண்ண முடியாது, யாராலும் செய்ய முடியாது. அது அந்த பாரம்பரியத்தில் வந்தது தான். அது திராவிட கொள்கை மீது இருக்கக்கூடிய பிடிப்பு, அதிலிருந்து எந்த வகையிலையும் எந்த இதுவும் பெசங்காமல் போகிறதுனால இதெல்லாம் நடக்கும். இந்த 5 ஆண்டுகளில் இக்கட்டான நெருக்கடியான சம்பவங்கள், நிகழ்வுகள் ஏதாவது வந்துதா? இல்லை, அது நிறைய சம்பவங்கள் வரும் போகும். அவங்க எதிர்கட்சிகள் பெரிய இஷ்யூவாக கிளப்பணும் அப்படின்ட்டு தான் வருவாங்க. இங்கே சபையில் நாகரிகமாக சபை நடக்கிறனால எதிர்கட்சிக்காரங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆரோக்கியமான மக்கள் பயன்படக்கூடிய வார்த்தைகள் பேசினா பதிவாகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஒரு கட்சி மேடையாக பயன்படுத்த நினச்சா அதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அது எதிர்கட்சிக்கும் அதே தான் நிலைமை, ஆளுங்கட்சிக்கும் அதே தான். எல்லாரையும் அதே தான் நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோம். அது முதல்வர் அவங்களுடைய கண் பார்வையிலே எங்களுக்கு தெரியும். ஒரு பேசுறதுக்கு தவறாட்டு பேசினா கூட அதை பேச்சை அவைக்குள்ளிருந்து நீக்கி ஆளுங்கட்சிக்காரங்க பேசுகிறதே நிறுத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் வராது. இந்த அவையில் என்னைய பாராட்டி யாரும் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை மாண்புக்கு எங்கள் தலைவர் அவர்களே அதோட கடந்து போயிடணும். அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னால் என்னைய பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த டைம் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. தேவையில்லாத வார்த்தை இது. இங்கே வந்து இந்த புகழ்ச்சி அகிலாண்டேஸ்வரர் அம்மா அந்த வார்த்தையெல்லாம் இங்கே தேவையில்லை. அது ஒரு பெரிய இது. இல்லைன்னா தன்னை புகழக்கு அப்படியே தினம் அவங்க பண்ணக்கூடிய பணி இருக்க அதில் தான் அவங்களுக்கு திருப்தி. ஏழைகளுக்கு நிறைய திட்டங்களை பண்ணுறதில் அதில் மகிழ்ச்சியாட்டிருக்காங்க. நீங்கள் பிள்ளைகள் 12 லட்சம் பிள்ளைகள் மாதம் 1000 ரூபா வாங்கி படிக்கி அதில் இருக்கிற மகிழ்ச்சி அவரை புகழ்கிறதுல இல்லை. அதே போல் மக்களை தேடி மருத்துவமனை யார் இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த வீட்டில் போய் முதல்வர் இந்த மருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பரிசோதனை பண்ணி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒருக்கா மாதம் ஒருக்கா மருந்து கொடுத்து தொடர் சிகிச்சை கொடுத்து பெட்டில் இருக்கவங்கள எந்திரியே வச்சுருந்தாங்க. 2,58,00,000 பேர் வீட்டுக்கு போயிருக்க இது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த முதல்வர் தானே கொண்டு வந்திருக்காங்க. அதுதானே இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஐநா சபை வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு இந்தியாவுக்கு அவார்டு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நலம் காக்கும் ஸ்டாலின். அவங்க ஊர்லேயே போய் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ராதாபுரம் தொகுதி இருக்குன்னா இங்கே மட்டுமே 8 கேம்ப் நடக்குது. குறைஞ்சது 6 கேம்ப் நடக்குது ஒரு தொகுதிக்கு. இப்போ எங்கள் தொகுதியில் எங்கள் மாவட்டத்தில் நம்ம தொகுதியில் தான் முதல்ல திசைவலையில் ஆரம்பித்தோம். அப்போ நான் தான் ஒரு முன்னெடுப்பு பண்ணேன். பாரதெல்லாம் ஏழைகள், காலை உணவு, மதிய உணவு, சாயங்காலம் டீ, யாரும் வெளியே போகாதுங்க. முதல்வர் ஒரு அரிய வாய்ப்பு. மெடிக்கல் காலேஜில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் என்னென்ன சிகிச்சை எடுக்குமோ, என்னென்ன டெஸ்ட்டு உண்டோ அவ்வளவு டெஸ்ட்டும் இங்கே எடுக்கலாம். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டெஸ்ட்டு உண்டோ அவ்வளவு டெஸ்ட்டும் அப்படியே வந்துடுது. அந்த டீம் அந்த மிஷினரியோடு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. எல்லா எல்லாம் எடுத்துருந்தாங்க. அப்போது அவங்க வந்துட்டு உடனே போயிட்டால் நோ யூஸ். காலையிலே வாரவங்களுக்கு காலை சிற்றுண்டி, டீ, சாப்பாடு, திரும்ப ஸ்நாக்ஸு, டீ ஈவினிங் 5-6 மணி வரை அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு கொடுத்தோம். இவெல்லாம் இப்போ நேற்று கூட செட்டிக்குளத்தில் நம்ம தொகுதியில் நடந்து ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு, 2700 பேர் வந்திருக்காங்க. வந்து செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருந்தாங்க. அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் தான் இதை தொட்டால் போதும், இந்த நம்பரை சொன்னால் போதும், ஆன்லைனில் அவங்க ஹிஸ்ட்ரியே வந்துடும். இது ஒரு சாமானியன் ஃபுல் டெஸ்ட்டு பண்ணணுன்னா குறைந்தபட்சம் 5000 ரூபாயில் ஆரம்பித்து 6-7 இருக்கும். இதில் என்ன விசேஷம் என்னென்னா, அதில் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்ட நோய் இருந்தால் இம்மிடியட்டு அவங்களுக்கு சிகிச்சை தேவைன்னா உடனே அவங்கள கால் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்துருங்க அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. அதில் பாதுகாக்கப்பட்டது பெரிய விஷயம். எனக்கு தெரியல மற்ற மாநிலத்தில் இருக்காண்டி. ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டுன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து எல்லா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளில், துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், வட்ட மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலையும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டுனா ஒரு 14 மாத்திரையை கொடுக்காங்க. அதை சாப்பிட்டுட்டா 3 hours சேஃப். பக்கத்தில் எந்த பெரிய மருத்துவமனைக்கும் தரலாம். பெரிய வரப்பிரசாதம். இந்த 5 ஆண்டு சட்டமன்றத்தில் உங்களுக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவாகவும் உறுத்தலாகவும் இருந்த விஷயம் ஆளுநர் RN ரவி அவர்களுடைய நடவடிக்கை. இந்த 5 ஆண்டுகளில் அவரோட நடவடிக்கைகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அது ஒன்றும் கையில் உள்ளங்கையில் இருக்க பொண்ணுக்கு கண்ணாடியாக தேவை. அவங்க சித்தாந்தம் தமிழ்நாட்டில் கலவரம் உருவாக்கணும். அது ஆளுநர் ரவியும் அதைத்தான் செய்வார். அந்த RSS சித்தாந்தம் அதில் இருக்கவங்க எல்லாருமே அதே பழக்கத்தில் தான் இருப்பாங்க. எங்கேயும் புதுசாக செய்ய மாட்டாங்க. எங்கேயாவது புதுசாட்டு கலவரத்தை எங்கே உருவாக்கலாம் அப்படி. அது
திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரிதான், எங்கேனாலும் சரிதான், இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இதை செய்தோம், இதை செய்திருக்கோம், எனக்கு ஓட்டு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, இதை செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது அதில் ஆளுநர் ரவி வந்து விதிவிலக்கா, அவரும் அதே சித்தாந்தம் உள்ளவர் தானே. அந்த கலவரத்தை சட்டமன்றத்திலேயே நடத்தலாமான்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். அது நம்ம ஏற்கனவே இவங்களை பற்றி தெரிஞ்சதுனால சரிதான் அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய முதல்வர் கண்ணியமாக, அது கூட நாங்கள்லாம் இந்த வருஷம் அவங்கள கூடாண்டாண்டி தான் நினச்சோம். ஆனால் முதல்வர் அப்படி இல்லை. சட்டப்படி ஒரு சட்டத்தின் ஆட்சி நடத்தவர். அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது, வருஷத்தில் முதல் நாள் அவரை கூப்பிட்டு கொண்டு வச்சு கவர்னர் உரை ஆற்றுங்க, சரி ஆற்றுங்க. அப்போ இந்த டெமோக்ரஸி அவரை தவிர வேறு யார்கிட்ட வரும்? இப்போ அவர்கிட்டே நம்ம வந்து என்ன ரிக்வஸ்டாக தான் சொன்னோம், உங்களுடைய கடமை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் 176(1) என்ன சொல்லுது, அமைச்சரவை எழுதி கொடுத்து அதை உங்கள்கிட்ட அனுப்பி அது உங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் பிரிண்டட் மேட்ராட் அனுப்பி உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் பிரிண்டடாக வாசிக்கிங்களா இல்லை கணனி மூலம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்ட கணனியிலிருந்து வாசிக்கிங்களான்னு கேட்டு அவங்க ஆள் முன்னக்கூட்டியே வந்து கம்ப்யூட்டரில் செக் பண்ணி இவ்வளோத்தையும் படித்து பார்த்துட்டு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா என்னங்கிறதெல்லாம் அவங்களுடைய கவர்னத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, அவரோட ஒப்புதலோட தான், ஒப்புதலுக்கு பிறகு தான் பிரிண்ட்டுக்கே போகும். அதுக்கு முன்னாடி பிரிண்ட்டுக்கு போகாது. சரி, அப்படி போனதையும் இங்கே சிஸ்டத்தில் வச்சு அவங்க ஆள் ஏடிசி வந்து செக் பண்ணுவாங்க. ஆல் ரைட் அப்படின்ன பிறகு தான் அடுத்த நாள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வாசிக்க வராங்க. வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்டு, வேற ரைட்டு கிடையாது. அதான் கருத்து சொல்லக்கூடாது. சொல்கிறது 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அசம்பிளியில் எழும்பி கருத்து பேச முடியும். வேற யாருக்கும் அந்த ரைட்டு கிடையாது. இவருக்கு ரீடு பண்ணுறக்கூடிய வாய்ப்பை தவிர ஸ்பீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த 234 பேர் தான் பண்ண முடியும். ஆகவே தான் எதிர்க்கட்சியும் மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சியும் அமர்ந்திருந்து ஏற்றுக்கொண்டது. ஏகமனதால தீர்மானம் நிறைவேறுது. கவர்னருக்கு எதிராட்டு அவருடைய நடவடிக்கை தவறாக போனதுனால மாண்புமிகு முதல்வர் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பிரிண்டட் மேட்ரு அல்லது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது அதை அப்படியே அவையில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அவங்க கட்சி எல்லாரும் உள்ளே இருக்காங்க, யாருமே எதிர்ப்பு சொல்லுங்க. ஏகமனதால தீர்மானம் நிறைவேறுது. அப்போ நம்ம சொல்கிறோம், ஐயா நமக்கு தான் பேச உரிமை, அவங்களுக்கு பேச உரிமை இல்லை. கான்ஸ்டியூஷனில் சொல்லாத நம்ம அவர் எப்படி பேச முடியும்? அப்போ அவர் ஒரு 12 விஷயத்தை எழுதிட்டு வந்திருக்காரு, அதை பதிவு பண்ணக்கு வராங்க. அப்போ அங்கே பேச்சை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் சிஸ்டத்துக்குள்ளே போய் வாசிக்க போகிறோம், நம்ம அதில் தலையிட போகிறதில்ல. அப்போ நம்ம அதை நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு. தனியாக ஒரு பேப்பர் கொண்டு வராரு, வச்சிருக்காரு, அதை பயன்படுத்தக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம எழுந்துதோம். அசம்பிளி சிஸ்டம் எப்படி இதை ஷார்ப்பாக பார்த்துட்டு இருந்தீங்க? இல்லை, அதான வேலை, வேற வேலை. யார் என்ன பேசுதா அன்னன்னைக்கு உள்ள நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன அலுவல்னு இருக்குது, அதை தாண்டும் போது நம்ம அதில் தலையிடுவோம். அந்த அலுவல் தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே அவர் வந்து சிஸ்டத்தில் இருக்கிறத வாசிக்க தொடங்கணும். அதை விட்டுட்டு அவர் ஒரு ஸ்பீச்சு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கார். நேசில் எடுத்த இஷ்யூவை கொண்டு வர, அது ஏற்கனவே பேசி தீர்க்கப்பட்டு முடிவு பண்ணப்பட்ட விஷயம். அது சபை மரபு. நம்ம பலமுறை அவங்களுக்கு தெரிவிச்சிட்டோம். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, நிறைவாக தேசிய கீதம். இதை மாற்ற முடியாத நம்ம. அப்போ அவருக்கு தவறுதலாக போனோடனே நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து நம்ம ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ரொசீஜர் புக்கும் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்கு, அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அசம்பிளி கஸ்டம்ஸை என்ன செய்கிறாங்க, பிரேக் பண்ணணுன்னு நினைக்காங்க. அதை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். அது நம்ம செய்ய முடியாது. அதை சபை என்ன ஒப்புதல் தந்திருக்கு, கான்ஸ்டியூஷன் என்ன தந்திருக்கு, பேரவை விதி என்ன சொல்லுதோ அதுபடி தான் அதை நடத்த முடியும். அப்போ நம்ம அவர் திசை மாறி யார் போனாலும் நான் நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல அதனால தான் உடனே ஐயா நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது, அது இவங்க மெம்பருக்கு தான் உண்டு, நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் உங்கள்
கவர்னர் உரையை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னோம். அப்போ அவருக்கு அப்போ நான் அப்படி மைக்கில் நான் பேசின உடனே ஒட்டுமொத்த மைக்கும் சிஸ்டம், அசம்பிளி சிஸ்டமே அதான். நான் பேசுகிற உடனே சிஎம் உட்பட எல்லாருடைய மைக்கும் ஆஃப் ஆயிரும். அதில் கவர்னர் மைக்கு விதிவிலக்கா அப்படி கிடையாது, அதுவும் அதே உடனே ஆஃப் ஆயிரும். அடுத்த ரூலிங் நான் என்ன கொடுக்கணும் அதுதான் பிறகு நடக்கும். நான் அடுத்த ரூலிங் என்ன கொடுக்கன்னு பார்க்க, நான் அடுத்த ரூலிங்கும் ப்ளீஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த இதை கொஞ்சம் தயவு செய்து இதை படிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவர் அதுக்கு தயார் இல்லை, அதனால எந்திரிச்சு போயிட்டார். நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம கண்ணியமாக தான். அதுக்கப்புறமும் நம்ம செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி சீனிவாசனை அனுப்பி போய் வழி அனுப்பி வச்சுட்டு தான் காரில் கொண்டு ஏற்றிட்டு தான் வந்தோம். நம்ம எப்படி வரவேற்றமோ அப்படியே கொண்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டோம். நம்ம எந்த இடத்துலையும் கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு அவை அப்படிப்பட்ட அவை அப்படிப்பட்ட அவை எந்த இழுக்கு வந்தாலும் அந்த அவைக்கு தான் பாதிப்பு. இந்த சபையில் இப்படி ஒரு நடந்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து யாருமே நேஷனல் மீடியா ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே அவரை உரிச்சு எடுத்துட்டாங்க. நான் கூட டைம்ஸ் நவ்வில் ஒரு அம்மா ஆங்கரும் ஒரு அம்மாவும் பேசுது, அதில் நம்ம ஸ்ரீகாந்த்னு சொல்லி ஒரு டிபேட்டுக்கு வருவார். அவர் கவர்னர் செய்தது டால், டிஓஎல்எல் டால், அவர் பெரிய ஆள் அப்படிங்கக்கூடிய இடத்துல சொல்லுவார். அந்த அம்மா சொல்லுது நாட் டால், அவர் கவர்னர் இஸ் பப்பட் அப்படின்னு. யாரோ எழுதி கொடுத்தா வாயசைக்கார் அப்படின்ட்டு. அப்போ அவரை யாரோ இயக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவை கண்ணியம் காக்கப்பட வேண்டும், காக்கப்படணும். அவை கண்ணியம் காக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல்வர் நிச்சயமா. யாரும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாரும் மூச்சு விடலை, அப்படியே இருக்காங்க. ஸ்பீக்கர் சொல்கிறாரு, அப்படியே அவை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த 5 நிமிஷத்தில் அவங்க வெளியேறி தராங்க, அடுத்த அலுவல் தொடங்குறது. அதனால தான் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அவையில் யாரும் இதுக்கு எதிர்ப்பு இல்லை. பிஜேபி உறுப்பினர்கள் இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் இருந்தாங்க, அதில் அன்புமணி ஆட்களும் இருந்தாங்க, ஐயா ராமதாஸ் ஆட்களும் இருந்தாங்க, ஏடிஎம்கே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அவ்வளோ மெம்பர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை. அப்போ அதில் அந்த சபை கண்ணியமாக நடந்ததுனால தானே அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் கட்சிக்கு கட்சி, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும், யாரும் மூச்சு விடலையா. அதான் மரபு. அந்த அது வந்து 100 ஆண்டு பழமையான ஒரு அவை. அந்த அவையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு தமிழர்கள் மானம் பாதுகாக்கப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களினுடைய கண்ணியமும் காப்பாற்றப்படும். ஆமாம், நீங்கள் உங்களோட அனுபவத்திலேருந்து அதை மிகச்சிறப்பாக எங்களையெல்லாம் ஒரு பாதுகாத்திருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஜனாதிபதி உரையும், சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் உரையும் தேவையில்லை அப்படின்ற விவாதங்கள் 80களில் கூட நடந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் நானே இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டேன்னு அவரோட புத்தகம் ஒன்றில் எழுதியிருக்காரு. நம்முடைய முதலமைச்சர் ஒரு மசோதா நான் கொண்டு வருவேன், இந்த ஆளுநர் உரை அவசியம் இல்லை அப்படின்ட்டு. இதை எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்குமா இது இந்தியா முழுக்க? நம்ம தமிழ்நாட்டில் எதை எடுத்தாலும் ரோல் மாடலாக தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே மறைந்த தலைவர் கலைஞர் தான் சுதந்திர தினத்தன்று இண்டிபெண்டன்ஸ் டேயில் இந்தியா முழுவதும் இருக்க எல்லா மாநிலத்திலையும் முன்னால் வந்து ஆளுநர் தான் கோட்டையிலையும் கொடியேற்றுவாங்க. அதை மாற்றி கலைஞர் தான் என்ன செய்தாங்க, கோட்டையில் கொடியேற்றது. முதல்வருக்கு தான் அந்த உரிமை. தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா முழுவதும் வாங்கி கொடுத்தது கலைஞர். அவர் வழியில் வந்தது நம்முடைய முதல்வர் தான். உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாது, உங்களுக்கு எழுதி தந்ததை வாசிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையை முதல்ல கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம சட்டமன்றத்தில் தான் நம்முடைய முதல்வர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 23 நீ நினைக்கிறேன், அப்போ தான் முதல்ல இந்தியாவுக்கே வழியை காட்டினாங்க. நீங்கள் ஆளுநர் வந்தால் வாழ்த்துட்டு போகணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அது திரும்ப நினைவு சட்டத்தில் இருக்குது, மரபு பேரவை விதி இருந்தாலும் அதை வந்து அதுக்கு விரோதமாக வரக்கூடிய இப்படிப்பட்ட கலவரக்காரர்களை ஒழுங்குபடுத்த நெறிப்படுத்தக்கு நம்ம முதல்வர் தான் அதுலேயும் பண்ணி தந்தாங்க. அதே போல் ஆளுநர் நம்ம அமைச்சரவை ஒப்புதலோடு அனுப்பக்கூடிய அந்த ஃபைல்லாம் அனுமதி தரதில்லை. அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி
நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான் இந்தியாவிலே முதலாட்டு. அப்படிப்பட்ட அவர்கிட்ட பெண்டிங்காக இருக்கிறது அவ்வளவும் தவறு. உச்சநீதிமன்றத்தில் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு டீம்டு அசென்ட் வாங்கினது நம்ம முதல்வர் தான். அது எல்லாமே அறவழி சட்டப்படி, நிச்சயமா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் போகிறோம். எல்லா வகையிலையும் அப்படி தான் நம்ம போகிறோம். நேற்று பாருங்கள், நீட்டு ஏற்கனவே எம்பிபிஎஸ் பிஜிக்கு இருந்து இப்போ அந்த துணை படிப்புகளுக்கும், இப்போ நீங்கள் ஒரு நர்சிங் கோர்ஸ் படிப்பாங்க, அதுக்கு கீழே டெக்னிக்கல் ஆர்ட்டு சின்ன சின்ன 6 மாதம் லேபு இப்படியெல்லாம் லேபு டெக்னீஷியன் அதெல்லாம் இருக்குது. அதுக்கும் நீட்டு வேணும். அது நோக்கம் என்ன? ஒரு பெரிய அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் இந்த எக்ஸாம் வச்சு பல 100 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அவங்க சாமானிய மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் எடுப்பாங்க. இப்போ நம்ம தங்க விலை எப்படி கூடுது? யாருக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க? வெள்ளி விலை அது பாட்டுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. மக்கள் கஷ்டப்படுதாங்களாங்கிற திங்கிங்கே அவங்களுக்கு இல்லையே. அவங்க சுற்றி ஒரு 50 பேர் கார்ப்பரேட் இருக்காங்க, அதானி அம்பானி உட்பட. அவங்களுக்கு மட்டும் இந்த 10 ஆண்டு காலத்தில் 16 லட்சம் கோடி ரூபா கடன் ரைட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முதல்வர் வந்தார், ஒரு பிரிட்ஜ் ஆயிட்டார். படித்தவனுக்கும் இந்த வேலை இல்லைன்னு சொல்கிறவனையும் ரெண்டையும் இணைக்கைக்கு ஒரு பாலமாக இருந்து நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து 47 லட்சம் பேர்களுக்கு வேலைக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து சான்று கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டார். இதனுடைய ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தால் 1 கோடி வந்திருக்கு. நம்ம மகாராஷ்டிராவில் போய் வேலையும் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு அங்கே உள்ள இந்தியும் மராட்டியையும் படித்தோம். இன்னைக்கு இந்தியும் ஒரியாவையும் அவங்க தாய்மொழி தமிழ் மொழி அல்லாத மொழி பேசுகின்றவர்கள் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். 1 கோடி பேருக்கு. 1 கோடி பேரும் தமிழ் படிக்க அன்னைக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேரை பிற மாநிலத்தவனுக்கு தமிழ் படிக்க வைத்தது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதை விட பியூட்டி கிரவுண்டில் கேளுங்க. ஐயா, நாங்கள் முழுவதும் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் முதல்வர் எங்களுக்கும் 1000 ரூபா தராங்க. என் பிள்ளைக்கும், என் பிள்ளை மூத்த பிள்ளை காலேஜ் படிக்கி, அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா வருது. என் பையன் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு 1000 ரூபா வருது. எனக்கு 1000 ரூபா வருது. 3000 ரூபா வருது. இந்த மகராசனுக்கு தவிர நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நாங்கள் இதுவரை ஏடிஎம்கே தான். ஆனால் நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் ஓட்டு போட முடியும்னு சொல்லுங்கள்? நாங்கள் நன்றி மறந்தவங்களாக இருக்க மாட்டோம். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஜாதி இல்லை மதம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இப்போ லிஸ்ட் மாவட்ட செயலாளர் லிஸ்ட் வாங்கி மாதம் 1000 கொடுக்கலையே. அது எவ்வளோ சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க பாருங்கள். யாருமே அப்படி பண்ண முடியாது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தாலும் கண்ணியத்தாலும் இந்த 5 ஆண்டு கால அவையை மிகச்சிறப்பாக நடத்தியமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி.